ஹலோ ஆல், இன்னைக்கு கிளாஸ் 12ல் டபுள் பட்டன் ஹோல் பார்க்கலாம். அதுக்கு நான் 3 லைன்ஸ் பேரலாக ட்ரா பண்ணி ஈச் லைனுக்கு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிட்டேன். நடுவு லைனில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம பிட்வீன் லைனில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எப்பவும் போல் த்ரெட் புல் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி ஸ்டாண்டிங் லைனாக ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். நீடில் அப்படியே பேக்வேர்டாக டேர்ன் பண்ணி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கே போய் ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். இப்போது அப்படியே இதுக்கு பின்னாடி செயின் ஸ்டிச் ஸ்ட்ரெயிட்டாக போட போகிறோம். அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே அகைன் லாக் ஸ்டிச் போட போகிறோம். நம்ம சிங்கிள் செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, சேம் அதே பேட்டர்ன் தான். பட் இது டபுள் சைடாக போடுறோம். சிங்கிளில் நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் போட்டோம். இப்போ பேக் சைடும் போட போகிறோம். அகைன் ஸ்லீப்பிங் லைனில் செயின் ஸ்டிச் போடுறோம். அப்படியே முன்னாடி ஸ்டாண்டிங் லைனில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திருப்பி பேக்வேர்டாக போகிறோம். அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அகைன் அதுக்கு பின்னாடி அகைன் ஒரு செயின் போட போகிறோம். அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திருப்பி போய் அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். இதுதான் ப்ராசஸ். சிங்கிள் பட்டன் ஹோல் மெத்தடு போட்டோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். பட் இங்கே டபுள் சைடாக போடுறோம். பட் கான்செப்ட் சேம் தான். டேர்ன் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போடக்கூடாது. நம்ம டேர்ன் பண்ணிவிட்டு எங்கே டேர்ன் பண்ணமோ திருப்பி அங்கேயே ரிட்டர்ன் வரணும். இதுதான் கான்செப்ட் பட்டன் ஹோல். இதிலே வேவ் பட்டன் ஹோல், சிங்குலர் பட்டன் ஹோல்லாம் நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். சில்க் த்ரெட் மட்டும் ஹூக்கில் பிடிச்சி புல் பண்ணாதீங்க, த்ரெட்டு கட் ஆகும். சில்க் த்ரெட்டில் இந்த ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம எண்ணாட் போட்டு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சிங்கிள் பட்டன் ஹோல் தெரியாதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.